பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும், ஒரு புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அநேக விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறார். இதில் இந்த 3 முதல் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயகன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும்போது மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்றத பார்க்குற பாருங்களேன். 2ஆம் வசனத்திலிருந்து கீழே இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறேன். மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தையுள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சையடக்கமில்லாதவர்களாய், கொடுமையுள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களுமாயும், துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அது பலனை மறுதலைக்குள்ளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுன்னு சொல்கிறேன். இப்படியாப்பட்ட மனுஷனோடு மனுஷியோடு யார் பழகினாலும் பேசினாலும் அவர்களுடைய கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அதனால தான் நான் பொதுவாகவே சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றேன். ஏங்க, நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா ஆண்டோடைய அன்புக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களை போல் பைபிள் படிக்கிறவங்க யாருமே கிடையாது. உங்களை போல் முழங்கால் படிக்கிறவங்க யாருமே கிடையாது. உங்களை போல் தாகம் உள்ளவங்க யாருமே கிடையாது. நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜெபம் தான். உங்களை போல் அந்த அர்ப்பணிப்பு யாருமே கிடையாது. உங்களை போல் கிறிஸ்துவுக்காக எதையாவது சாதிக்கணும் செய்யணும்னு நினைக்கிற மனுஷி யாருமே கிடையாது. ஏங்க படிக்கடி விழுந்து போகிறது? இப்போ பார்த்தீங்களா, இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட கேரக்டர்ஸாக இருக்காங்க பாருங்களேன். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் பார்க்குறோம். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தி நடக்கிற மனதாக இருக்கிற யாரும் துன்பப்படுவார்களாம். இந்த பூமியில் கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் நாட் எ லக்ஸரி லைஃப். அது ஜாலியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதில் ஒரு போராட்டம் இருக்கிறது, அதில் ஒரு கஷ்டம் இருக்கிறது, அது எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு வருத்தம் இருக்கிறது, அந்த வருத்தத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதில் ஒரு பாடுகள் இருக்கிறது, அந்த பாடுகளே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அது ஒரு வேதனை இருக்குங்க, அந்த வேதனையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏசப்பாவுக்காக நான் சொல்கிறேன். நான் யாரெல்லாம் இஷ்டம் போல் ஓடிக்கிட்டு இந்த நபர்களை விட்டு நாம் விலகுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்களில் தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய், அகந்தையுள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தமில்லாதவர்களாய், சுபவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கமில்லாதவர்கள், கொடுமையுள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துரிகரமுள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவப்பிரியர்கள், சுகபோக பிரியராயும், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அது பலனை மறுதலைக்குள்ளாமல் இருப்பார்கள். இப்படியாப்பட்ட கிரியைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் கூட இருக்கலாம். எனக்கு பிரியமான சகோதரன், சகோதரியை இவங்களெல்லாம் விட்டு விலகும்போது ஒரு வேதனை தான் இருக்கும், கஷ்டம்தான் இருக்கும். ஐயோ, நம்மளை இன்னும் பேச நினைப்பாங்களோ அப்படிலாம் பேசுவாங்க. அதை குறித்து கவலைப்படாதீங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார். பரிசுத்தாவே நல்லா சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய கிரியைகளை சரிப்படுத்துவோம். தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களை ஆஸ்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும் பரிசுத்த சமம் உண்டாகட்டும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.